ஹாய், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. சேம் சார், நீங்கள் உண்மையிலுமே கவர்மெண்ட் தான் நடத்துகிறீங்களா, இல்லை உங்களுக்கு கீழே இருக்க போலீஸ்லாம் உண்மையிலுமே தப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் வேலை செய்கிறாங்களா, இல்லை ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்த பைக்கில் போகிறவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் இந்த வேலையில் தான் இருக்கீங்களா, இல்லை டாஸ்மார்க் நடத்துறது தான் உங்கள் முக்கியமான குறிக்கோளா? சின்ன பசங்க கையில் கஞ்சா, கத்தி, கூல்லுக்கு, சரக்கு, எல்லா விஷயமும் பண்ணுறானுங்க. இதெல்லாம் நீங்கள் போலீஸ் கவனிக்கிறீங்களா இல்லையா? இல்லை இது இவங்களுக்கு மேலே இருக்க நீங்கள் சிஎம், நீங்கள் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? 4.5 வருஷம் முடிய போகுது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரேப் நடக்குது. அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் இந்திக்காரனாக இருக்கட்டும், பாகிஸ்தான்காரனாக இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டுறானுங்கன்னா அந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம தமிழ்நாடு. அதுக்கான என்ன ப்ரொடெக்ஷன் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல. சென்ட்ரல் ரயில்வே அதில் ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வீடியோ போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான், போட்டு வெட்டிகிட்டு இருக்கான். ஒரு நியூஸ்லையாவது போட்டிங்களா? உங்களுக்கு முட்டு கொடுக்குறதுக்காக ரிசர்வ் பண்ணல இந்த மீசக்காரன், அவன்லாம் இப்போ எங்கே போனான்? இல்லை இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்னு ஒரு நாய்ங்க இருந்தானுங்க, அவனுங்களாம் எங்கே போனாங்க? ஒருத்தனாவது இதை பற்றி பேசுனீங்களா? தமிழ்நாடு இப்படியா போனால் எங்கே போய் தொலையும்?